நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து என்னென்ன மாவுனா கோதுமை மாவு, ஒரு ஸ்பூனு நெய், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு. ஸோ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் மாவில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக உருட்டியாச்சு. ஸ்மால் பால்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாங்க நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸ்டார்ட். முதல்ல நல்லா அதை அமுக்கிக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் டீப் ஃப்ரையும் தான். இது நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும், சூப்பராக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. அது நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டர்லையே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல, அது டேஸ்டியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு. இப்போ இது எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் டிப்பு. இப்போ உங்களுக்கு இது வந்து உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்னல சால்ட் ஆட் பண்ணணுன்ட்டு, நீங்கள் அந்த டோ ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி வேணான்னா நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் நான் இதுக்கு பேர் சொல்லலை இல்லையா, இதோட பேர் சீடை. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பபாய்.